சண்டே ஆஃப்டர்நூன் இன்னைக்கு ப்ரௌனியோட ஃபுல் ரெசிபி தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். நான் ரொம்ப நாளாக கமெண்ட்ல கேட்டுட்டே இருந்தீங்க ப்ரௌனியோட வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து 2 முட்டை, கொஞ்சம் மைதா, சர்க்கரை, பட்டரு, சாக்லேட்டு, அப்புறம் வந்து கொக்கோ பவுடர் இது மட்டும் தேவைப்படும். கண்டிப்பாக எல்லாத்தையும் எடுத்து வச்சு செய்யுங்கலாம் மறந்துடுவீங்க. ஃபர்ஸ்ட் வந்து முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு அது கூட வந்து பட்டர் நல்லா ஊற்றி அது கூட பவுடர் சுகர் இதே டம்ளர் வந்து நான் ஃபுல்லாக எடுத்துக்கேன். நீங்கள் வந்து டம்ளருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. இது வந்து 1/2 kg கரெக்டான மெஷர்மெண்ட் தான் இது. மைதாவை நல்லா சலிச்சுட்டு நல்லா ஒன் பை ஒன்னாக மிக்ஸ் பண்ணிட்டு வந்து சூப்பரான பேட்டர் ரெடி ஆகிடுது. இதை வந்து நம்ம ஒரு டின்ல வந்து பட்டர் சேரவிட்டு அதில் பட்டர் ஷீட் போட்டு மாற்றிட்டு ஒரு 30 மினிட்ஸ் 180 டிகிரியில் வந்து வச்சோம்னா சூப்பரான பஜ்ஜியான ப்ரௌனி ரெடி ஆகிடும். ப்ரௌனி எப்பவுமே எடுத்த உடனே கட் பண்ணக்கூடாது. நல்லா கூலானதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும். அப்போ தான் சூப்பராக கிரிங்கிள் டாப்போட செம்மையாக வரும். கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராகவே உங்களுக்கு ப்ரௌனி வரும். பிகைனர்ஸ் கூட சூப்பராக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி வந்து சத்யா லாராங்களுக்கு பர்த்டே போல் அவங்க நேற்றே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நாளைக்கு 2 பர்த்டே விஷ் பண்ணுங்கன்னு சொல்லி. கண்டிப்பாக நீங்களும் அவங்களுக்கு வந்து விஷ் பண்ணுங்கள். பார்த்தா உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக சூப்பரான பஜ்ஜியான கிரிங்கிள் டாப்போட செம்மையாக வந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.